ஹாய், இந்த வீடியோவில் மேட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் மேட் எக்ஸாமோட டிசம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. இது எக்ஸாமுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட், நோட் பண்ணிக்கோங்க, mat.aima.in. இந்த வெப்சைட்டில் போனால் இதான் ஃபஸ்ட்டு பேஜ். இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். ஏற்கனவே இதை ஃபில்அப் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸராக கிளிக் பண்ணிவிட்டு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணலாம். இப்போது நியூ யூசர் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். Okay, so for example, let me enter the details. So first வந்து நான் பேர் எழுதிருக்கேன், அதுக்கப்புறம் மெயில் ஐடி, then phone number enter பண்ணிக்கலாம். Next உங்களோட சிட்டியை சூஸ் பண்ணிக்கணும். ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி, தமிழ்நாடு. அடுத்தது சிட்டியில் சென்னை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாஸ்வேர்டு, எந்த பாஸ்வேர்டு வேணாலும் உங்கள் விருப்பம் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருக்கேன், உங்கள் விருப்பம் நீங்கள் சாய்ஸு. இங்கே கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். EED648. ஓகே, இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்செப்டட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் வித் மேட் எக்ஸாம். வெரிஃபிகேஷன் மெயில் இஸ் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடின்னு இருக்குது. நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வேலிடேட் மெயில் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். ஓகே, வேலிடேட் மெயில், இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு மீதி இதெல்லாம் ஓல்டு அப்ளிகேஷன்ஸ், ஆகஸ்ட் மே மந்தோடது. இப்போ ஓப்பனில் இருக்குது டிசம்பர் மேட் 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது டெஸ்ட் மோட். ஸோ ஆஸ் யூ நோ, லைக் 2 டெஸ்ட் மோட் இருக்குது, பேப்பர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இதில் ரெண்டில் வந்து conduct PBT and CBT in the test centers listed in the subject to viable strength இருந்தால் தான், அந்த சிட்டிஸில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் கண்டக்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு நோட் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த மோட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸு. இன்கேஸ் நீங்கள் பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா CBT எடுத்துக்கோங்க. யுவர் சாய்ஸ். ஐம் ஜஸ்ட் செலக்டிங் CBT ஃபார் நவ். CBT 2 நாள் கண்டக்ட் பண்ணுறதுனால நம்ம டெஸ்ட் டேட் செலக்ட் பண்ணுறோம். நம்ம 22 டிசம்பர் வாட் எவர் வி கேன். நெக்ஸ்ட் வந்து சிட்டி ப்ரிஃபரன்ஸ். சிட்டி ப்ரிஃபரன்ஸ் நம்ம இங்கே என்டர் பண்ணாலும் வரும், இல்லை ஸ்க்ரால் டவுன் பண்ணாலும் வரும். சென்னைன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணணும். Select me, put it Madurai. Okay, right. So இப்போ ஃபர்ஸ்ட் மோட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். Do you want to apply for another mode of test அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், நீங்கள் வந்து ஒரு அட்டம்ப்ட்டும் பண்ணலாம், டிசம்பர் மந்தே ஒரு அட்டம்ப்ட் மட்டுமும் பண்ணலாம், இல்லை 2 அட்டம்ப்ட்டும் பண்ணலாம். ஸோ இட் இஸ் பெட்டர் யூ கோ ஃபார் 2 attempts இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ஒரு வேளை சரியாக பண்ணலாம், செகண்ட் அட்டம்ப்ட் நல்லா பண்ண அந்த பெஸ்ட் ஸ்கோரை நீங்கள் வச்சு அப்ளிகேஷன் ப்ராசஸ் மூவ் பண்ண முடியும். ஸோ இது அகேன் யூ கேன் கோ ஃபார் த சேம் CBT ஆர் PBT, யோர் சாய்ஸ். ஸோ திஸ் டைம் லெட் மீ புட் இட் PBT. டெஸ்ட் டேட் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் ஒரு ஆப்ஷன் தான், PBT ஒரு நாள் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, 14th டிசம்பர். சிட்டி அகேன் சூஸ் பண்ணணும். மறுபடியும் சென்னை போட்டுக்கிறேன். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த சிட்டி. ஸோ லெட் மீ புட் இட் கோயம்புத்தூர் திஸ் டைம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இது எல்லாமே என்ட்ரு பண்ண உடனே ஆர் யூ பர்சன் வித் டிசபிலிட்டி நோன் போட்டுடும். ஓகே, சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா வெளியில் போயிடும், திரும்ப லாகின் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் போட்டது எல்லாமே சேவ் ஆகியிருக்கும். நான் இப்போ நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில், மிஸ்டர், மிஸ், whatever you choose. ஓகே, நேம் ஆல்ரெடி இருக்கிறதே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2003, ஓகே, June 3rd. ஓகே, தென் ஜெண்டர் மேல். ஓகே, மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் நம்ம முதல்ல கொடுத்தது அப்படி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ இந்த டைமென்ஷனில் தான் இருக்கணும், 3.5 cm width and 4.5 cm height. It should be only a JPEG, JPG or PNG format. And KB வந்து 10 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் ஒரு லைட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும். அண்ட் ஃபுல்லாக ஃபேஸ், ஷோல்டர்ஸ் அதெல்லாம் வந்து கிளியராக விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க சாம்பிளுக்கு. நீங்கள் வந்து இமேஜ் வந்து இப்படி உங்ககிட்ட இந்த மாடலில் இல்லை,
மீன் இந்த டைமென்ஷன்ஸ்ல இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம் நீங்க, imageresizer.com. imageresizer.com. இதில் போயிட்டு இந்த உங்களோட இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரில் இட்ஸ் அரௌண்ட் 3.5லேருந்து 4.5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதை அன்செக் பண்ணிட்டா இங்கே கரெக்டாக வந்து நம்ம லாக் பண்ண முடியும். 3.5 to 4.5. ஓகே, ஸோ இதை லாக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து சைஸ் வந்து மேக்ஸிமம் 50 KB இருக்கலாம். அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ராசஸ் ஆகி டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, இதை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி வந்து சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் சைன் போட்டுட்டு அது வந்து இந்த டைமென்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். பிக்சர் எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது இந்த டைமென்ஷன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதுவும் அதே தான், JPEG, JPG, PNG அண்ட் மேக்ஸிமம் 20 KB அலவுட். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்லையே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஃபைல்ஸ் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இதில் அகைன் சேவ் அண்ட் எக்ஸிட்னா வெளியில் வந்துடும், சேவ் ஆகும்னா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிறது வந்து நம்ம வந்து யூனிவர்சிட்டிஸை செலக்ட் பண்ணணும். எந்த காலேஜஸ்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த காலேஜஸ்க்குலாம் நம்ம ஸ்கோர் வந்து மேட் ஸ்கோர் வில் பி சென்ட் டு தோஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் அலோன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து சிங்கிள் மோட் ஆஃப் எக்ஸாம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க போறீங்கன்னா 5 இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து 2 மோட் ஆஃப் எக்ஸாம் எழுதுறீங்க, டிசம்பர் மந்த் 2 அட்டெம்ப்ட் எடுக்கிறீங்கன்னா டோட்டலாக 7 இன்ஸ்டியூட்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். நமக்கு வந்து 7 பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே 2 அட்டெம்ப்ட் பண்ணதுனால இதில் வந்து 7ன்னு காட்டுது இந்த இடத்துல. நீங்கள் சிங்கிள் மோட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே 5ன்னு காட்டும். ஸோ we can start entering the institutes where you are going to apply for the MBA. ஓகேங்களா, ஸோ எந்தெந்த காலேஜஸ் லைக் தமிழ்நாட்டில் ரேண்டமாக சில காலேஜஸ் நான் இதில் செலக்ட் பண்ணுறேன். சரி, PSG கோயம்புத்தூர் போடுறேன். ப்ளஸ் யூ கேன் கீப் ஆடிங் த காலேஜஸ் வேர் எவர் யூ ஆர் பிளானிங் டு அப்ளை. ஓகேங்களா, சரி, ரேண்டமாக எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே, சென்னைன்னு போட்டுட்டு இதில் இருக்கிறது SSN ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்னை வந்து நெக்ஸ்ட்டு ஜேவியர் போட்டிருக்கேன். அடுத்ததில் இதில் நீங்கள் எது அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் போடுங்க. ஓகேங்களா, நான் இப்போ ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் எங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த 7 காலேஜஸ் நீங்கள் போடணும். ஸோ கோயம்புத்தூர் அமிர்தா. ஓகே, 5 ஆச்சு. அடுத்தது கோயம்புத்தூரில் கிருஷ்ணா. ஓகே, மதுரை தியாகராஜர் யூனிவர்சிட்டி. கோயம்புத்தூர்ல உண்டு. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரீ சாய்ஸஸ் 7 செலக்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 7 சாய்ஸஸ் இஸ் குட் இனஃப், பட் சூஸ் த ஒன் எக்ஸாக்ட்லி வேர் யூ வில் பி அப்ளைங் ஃபார் MBA. ஓகே, ஸோ இது வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுக்கலாம், இல்லைனா அடுத்தது வந்து மேக் பேமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பேமெண்ட் பேஜ். 3600 rupees பேமெண்ட். மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் மோட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மோட் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் முடிஞ்ச பிறகு மீதி இந்த 3 பேஜஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். பர்சனல் பர்டிகுலர்ஸ் கேட்குறாங்க. அடுத்து இதில் வந்து அட்ரஸ் அதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன், என்ன 10th மார்க் 12th மார்க், யூஜியில் என்ன மார்க், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இது எல்லாமே 3 பேஜும் நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சோடனே அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஓகே, தட்ஸ் இட். உங்களுக்கு மேட் பற்றின டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க. I will answer the question. Thank you. Bye.